நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்க படம் ஒரு தாறுமாறான மோட்டிவேஷனல் படம். இந்த வீடியோவோட லென்த் கண்டிப்பா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். என்னடா இந்த பொண்ணு இவ்ளோ நேரம் ஒரு படத்தை பேசி வச்சிருக்குன்னு கண்டிப்பா உங்கள பல பேர் நினைப்பீங்க. ஆனாலும் இந்த வீடியோவோட ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ ஒர்த்தா இருக்கும். ரொம்ப சூப்பரான படங்க. படத்தோட கடைசியில ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்க, அத சத்தியமா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். செம்மையா இருக்கும். படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான ஒர்த்தான படம் இன்னும் நிறைய பேர் சென்றடையும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கிரவுண்ட்ல கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது தான் காட்டுறாங்க. அது பொண்ணுங்களுக்கான ஒரு கிரிக்கெட் மேட்ச். அப்போ அந்த இடத்துக்கு பைக்ல வந்த ரெண்டு பசங்க பொண்ணுங்க கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துட்டு அவங்கள ரொம்ப மோசமா கமெண்ட் அடிச்சு கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இவனுங்க ஒரு பக்கம் அந்த பொண்ணுங்களோட காதுல விழற மாதிரியே கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோயின். அவ ஓங்கி ஒரு பால் அடிப்பா பாருங்க. கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தவன் மண்டையிலே வந்து அந்த பால் பட்டுரும். வாளியில துடிச்சிருவான். அதை பார்த்து பொண்ணுங்க எல்லாம் சிரிப்பாங்க. அடிச்சதோட விடாம நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட வந்து மறுபடியும் இந்த பக்கம் வந்தா ஹெல்மெட் போட்டுட்டு வாங்கப்பா, பாரு இப்ப மண்டையில இருந்த மூளை கூட வெளியே வந்திருக்கும் போல, அந்த அளவுக்கு அடிபட்டுருச்சா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடான்னு அவ ஒரு பக்கம் கலாய்ப்பா. அவங்களும் நல்லா அடியை வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிருவானுங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் ரெண்டு அண்ணனுங்களும், அப்புறம் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. அவ சின்ன வயசுல இருந்து இந்தியாவுக்காக விளையாடணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. அதுக்காக அப்போ இருந்து இப்ப வரைக்கும் விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு மொத்த குடும்பமும் ஃபுல் சப்போர்ட். அதுலயும் குறிப்பா அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படியாவது பேத்திய ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆக்கிரணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பேத்தி எப்போ எங்க போய் கிரிக்கெட் விளையாண்டாலும் அந்த மேட்ச பாக்குறதுக்கு அவங்களும் கூடவே போயிருவாங்க. அந்த அளவுக்கு சப்போர்ட். இப்ப கூட அப்பா இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்னு தான் கேக்குறாரு. அதுக்கு பாட்டி தான் பதில் சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். பேத்தியை நினைக்கும் போது பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கும். இதையெல்லாம் பார்த்து அன்னைங்க ரெண்டு பேரும் பாட்டியை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் காலேஜ்ல கிளாஸ் ரூம்ல உட்காந்து கிளாஸ கவனிக்கிறது தான் காட்டுறாங்க. ஒரு சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப பசங்க ரெண்டு பேரும் போன்ல கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருப்பாங்க. இவரும் போய் அவங்களை திட்டிட்டு ஸ்கோர் என்னன்னு அதை பத்தியே கேட்டுக்கிட்டு இருப்பாரு. உடனே டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, சார் கிளாஸ் முடிய இன்னும் ½ தான் இருக்கு, தயவு செஞ்சு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கேக்குறா. என்னம்மா நீயே ஒரு கிரிக்கெட்டரு, கிரிக்கெட்டை பத்தி தானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன் உனக்கு பிடிக்கலையான்னு கேட்பாரு அவரு. ஆனா பதிலுக்கு இவ, சார் நீங்க எடுக்கிற இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு, இத நல்லா நான் புரிஞ்சு படிச்சாதான் கிரிக்கெட்டே விளையாட முடியும், அதனால வந்து கிளாஸ் எடுங்கன்னு கேக்குறா சார் கிட்ட. இவளோட இந்த நாலேஜ் பார்த்து அந்த ப்ரொஃபசரே அரண்டு போயிருவாரு. அப்புறம் இவ சாயங்காலத்துல கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ இவ விளையாடுறத அங்க இருக்க கோச் எல்லாம் நோட் பண்றாங்க. இவ ரொம்ப சூப்பரா விளையாடுறதாவும் கண்டிப்பா இந்தியன் டீம்ல இவ செலக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் பேசுறாங்க. அதுல சில பேர் இவ ஸ்டேட் லெவல்ல நல்லா விளையாடட்டும், அதுக்கப்புறமா இவ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆகிறத பத்தி யோசிக்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து இவ ஸ்டேட் லெவல்ல விளையாடுற அந்த நாளும் வருது. அந்த மேட்ச பாக்குறதுக்கு ஹீரோயினோட மொத்த குடும்பமும் வந்திருப்பாங்க. அப்பாவுக்கும் அண்ணனுங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவ சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா விளையாடுவா. 4 6 அடிச்சு தள்ளுவா. இவ எடுக்கிற ஒவ்வொரு ரன்னையும் இவளோட பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நோட்ல நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இது அவங்களோட வழக்கம். இப்போன்னு இல்ல, எப்போ இவ எங்க மேட்ச் விளையாண்டாலும் இவ எத்தனை பால்ல எத்தனை ரன் எடுக்கிறான்றத அவங்க ஒரு நோட்டை போட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் இவ சூப்பரா விளையாடிட்டு இருக்கா. கேமும் நல்லா போயிட்டு இருக்கு. இவ கிட்டத்தட்ட 92 ரன் எடுத்துட்டா. அப்புறம் ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் மிஸ்டேக்ல திடீர்னு அவுட் ஆயிருவா. அவுட் ஆகி சோகமா வந்தா, ஏண்டி இப்படி அடிக்காம இப்படி பேட்டை கொண்டு போனேன்னு பாட்டி வேற மேல இருந்து கலாய்ப்பாங்க. அந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட கிரவுண்ட்ல இருட்டுற வரையும் பிராக்டிஸ் பண்ணிட்டே தான் இருப்பா. அவ கூடயே தான் பாட்டியும் இருப்பாங்க. அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோயின் ஒரு பக்கம் எந்திரிச்சு யோகா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பா மணி அடிச்சு சாமி கும்பிட்டு இருப்பாரு. அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். ஆனா பாட்டிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவங்க எந்திரிச்சு வந்து, ஏண்டா இப்படி மணி அடிச்சுக்கிட்டு இருந்தா உன்னோட பிரேயர்லாம் எப்படிடா கடவுளுக்கு கேட்கும், மணி சத்தம் தாடா கேட்கும், ஏண்டா அப்படி லூசுத்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பாவை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்பா பிள்ளைங்களுக்காக ஒரு பக்கம் சமைக்க, பாட்டி அம்மா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஜூஸ போடுறாங்க ஹீரோயினுக்காக. அந்த ஜூஸ குடிச்சா நல்ல ஃபோக்கஸ் கிடைக்குமா, கான்சென்ட்ரேஷன் வருமா. ஆனா அதை பார்த்ததும் இவளுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். ஆனா பாட்டி கம்பல் பண்ணி குடிக்க வச்சிருவாங்க. அப்புறம் இந்த ஜூஸ் இங்கிலாந்துல வேற கிடைக்கும்னு சொல்லுவாங்க பேத்தி கிட்ட. எதுக்கு நான் இங்கிலாந்துக்கு போகணும்னு பேத்தி கேட்டா, கூடி சீக்கிரமே இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு மேட்ச் நடக்க போகுதாமா. அது ஒரு டெஸ்ட் சீரீஸ் போல. அதுல விளையாடுறதுக்காக 24 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண போறாங்களாம். அந்த செலக்ஷன் கமிட்டில இருக்கிற ஒரு கோச் நம்ம ஹீரோயின் ஸ்டேட் லெவல்ல ஒரு கேம் விளையாண்டா இல்லையா, அந்த கேமை பார்த்துட்டு அவ விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி கைத்தட்டிட்டு இருந்தாராமா அந்த ஸ்டேடியம்ல. அதை நம்ம பாட்டி நோட் பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உன்னையுமே அந்த 24 பேர்ல ஒருத்தரா செலக்ட் பண்ண வாய்ப்பு
ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஏன்னா இப்பதானே அவ ஸ்டேட் லெவல் எல்லாம் விளையாடுறா, அதுக்குள்ள எப்படி டைரக்டா நம்மள இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடுறதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னு அவ ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. அப்பா ஏமா நீ இந்த T20 கேம்ல எல்லாம் விளையாடலாமேன்னு கேக்குறாரு. ஆனா பாட்டி கட்டன் ரைட்டா இவ 50 ஓவர் கேம்ல மட்டும்தான் விளையாடணும்னு சொல்றாங்க. T20 எல்லாம் வேண்டாமாமா. பாட்டி நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு அவங்க பேச பேச ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அடுத்ததா இவ கிரவுண்ட்ல நெட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. நெட்டுக்கு வெளியே நின்று ஒரு பையன் இவளையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றா. இது என்னடா கதைன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல வீட்டுக்கு வெளியில எப்பவுமே பசங்களோட கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் இவளை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு இவளை சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அவன் தான் இப்பவும் நெட்டுக்கு வெளியில நின்று இவளை பார்த்துட்டு இருக்கிறது. இவளும் வேணும்னே அந்த பையனை பார்த்தே பந்து அடிச்சிட்டு இருப்பான். அவனுக்கான கிரிக்கெட் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. கிரிக்கெட் விளையாடாம விளையாடுறது தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். சில நேரம் அவன் கேமுக்கு அம்பையரா இருந்து வேணும்னே இவளை அவுட்னு கையை தூக்குவான். இவளும் வந்து பதிலுக்கு சண்டை போடுவா. ஆனா அந்த வயசுல பைப்புள்ள டக்குன்னு நம்ம ஹீரோயினை கிஸ் அடிச்சிட்டான். இவளுக்கு செம்ம கடுப்பாய் அவனை போட்டு ரோட்ல புரட்டி எடுப்பா. இப்படி மோதல்ல ஆரம்பிச்ச இவங்களோட கதை இப்போ காதல்ல வந்து நிக்குது போல. அப்புறம் பிராக்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வருவா. இவளை பார்க்க வரணும்ன்றதுக்காகவே அவன் இவளுக்கு பிடிச்ச அவனோட தாத்தா கார் ஒண்ணு இருக்கும், ஒரு பழைய கார், அது அதைத்தான் எடுத்துட்டு வந்திருப்பான். இன்னும் அந்த காரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறா. அப்புறம் ரெண்டு பேரும் கார்ல ஏறி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. வர்ற வழியெல்லாம் அவன் ஏதேதோ பேசிட்டு வருவான். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க போல. அவன் அமெரிக்கால இருந்து இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கானாமா. இனிமே தினமும் உன்னை மீட் பண்ணுவேன், நம்ம ஜாலியா பேசலாம், வெளியில போலான்னு சொல்லிட்டு இருக்கான். டக்குன்னு அவ காரை நிப்பாட்ட சொல்லி அவனை ரோட்ல இழுத்து போட்டு அடி அடி நடிப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க, சின்ன வயசுல நாய்க்குட்டி மாதிரி தினமும் என்னையே சுத்தி சுத்தி வந்த, திடீர்னு அமெரிக்கா போயிட்ட, பல வருஷமா ஆளக்கானோ இப்ப மறுபடியும் திரும்ப வந்திருக்கேன்னு செல்லமா போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கா. அவனும் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன், இங்கே உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டான் கடைசியா. அப்புறம் தான் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. அவளோட கோச் கிட்ட இருந்துதான். இங்கிலாந்துக்கு விளையாட போறதுக்கு 24 பிளேயர்ஸ முதல் கட்டமா செலக்ட் பண்ண போறாங்கன்னு அன்னைக்கு பாட்டி சொன்னாங்க இல்லையா, அந்த 24 பேர்ல ஒரு ஆளா நம்ம ஹீரோயினையும் செலக்ட் பண்ணிருக்காங்களாமா. அதை கேட்டதும் இவளுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். ஓடி வந்து அப்பா பாட்டி எல்லார்கிட்டையும் சொல்லி சந்தோஷப்படுவா. அவங்களுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த நியூஸை கேட்டதும் அப்பா ஓடி போய் சாமி கும்பிட்டுட்டு மந்திரிச்ச கயிறு ஒண்ணு எடுத்துட்டு வந்து பொண்ணு கையில கட்டி விடுவாரு. ஆனா அதுல எல்லாம் இவளுக்கு நம்பிக்கை கிடையாது, பாட்டிக்கும் நம்பிக்கை கிடையாது. ரெண்டு பேரும் மாறி மாறி வந்தா கூட நான் 3-4 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டுதெல்லாம் பண்ணிருக்கேன், அதனாலதான் நீ செலக்ட் ஆயிருக்க, இதை கண்டிப்பா நீ கட்டிக்கணுமா, அதுக்கப்புறம் பாரு நீ செஞ்சுரியா அடிக்க போறேன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வேற அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான் அந்த இடத்துல. இதை பார்த்துட்டு பாட்டி அவனுக்கு எதிராக பேசுவாங்க. இப்படி மாறி மாறி ஜாலியா போயிட்டு இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா முதல் கட்டமா 24 பிளேயரை செலக்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள இருந்து நல்லா விளையாடக்கூடிய ஒரு 16 பேரை செலக்ட் பண்ண போறாங்க. அதுக்காக ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்க போகுது. அது ஒரு கிரிக்கெட் கிளப்ல தாங்க நடக்கும். நம்ம ஹீரோயின் பேட்டிங் பண்றதுக்காக ரெடியா இருப்பா. செலக்ஷன் பண்ற மெம்பர்ஸ் எல்லாம் வேற வந்து இவ விளையாடுறத பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவளும் ரொம்ப சூப்பரா விளையாடுவா. அதை பார்த்துட்டு செலக்ஷன் கமிட்டியோட சேர்மனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கண்டிப்பா இந்த பொண்ணால இங்கிலாந்துல போய் நல்லா விளையாட முடியும், இவளையும் செலக்ட் பண்ணிக்கலாம்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் முக்கியமான ஒரு ஆளு அந்த கிரவுண்டுக்குள்ள என்ட்ராவாரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம அபிஷேக் பச்சன் தான். என்ன இது, பொண்ணுங்க விளையாடும் போது யாருன்னே தெரியாத ஒருத்தர் உள்ள போறாங்கன்னு கோச்ல இருந்து செலக்ஷன் கமிட்டில இருந்து எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அங்க இருக்க ஒருத்தர் தான் அந்த செலக்ஷன் கமிட்டி கிட்ட நம்ம அபிஷேக் பச்சனை பத்தி சொல்றாரு. அவர் 90s காலத்துல இந்தியாவுக்காக டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடினவரா, ரொம்ப சீனியர் பிளேயராமா. இந்த பக்கம் நம்ம அபிஷேக் பச்சன் நேர ஹீரோயின் கிட்ட போய் பேசுவாரு. அவளும் யார் நீங்க, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இங்க செலக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றா. டக்குன்னு அவ கையில அப்பா கட்டி விட்ட கயிறு இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இதுல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்பாரு. அவளும் அப்பெல்லாம் இல்ல, சும்மா கட்டிருக்கேன்ற மாதிரி சொல்றா. அப்புறம் நான் ஒரு பாலை மட்டும் பவுலிங் பண்ணிக்கிறவான்னு கேக்குறாரு. இதை கேட்டுட்டு கோச் வந்து நம்ம அபிஷேக் பச்சனை போட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க செலக்ஷன் நடந்துட்டு இருக்கு, அதுவும் பொண்ணுங்க விளையாடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்க வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அபிஷேக் பச்சன் ஒரே ஒரு பாலை மட்டும் போட்டுட்டு போயிடுறேன், இந்த பொண்ணு விளையாடுறத பார்த்து எனக்கு கை துரு துருன்னு இருக்கு, நான் பால் போட்டு 20 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. ஆனா அந்த கோச் முடியவே முடியாதுங்கிறாரு. அப்புறம் அந்த கிளப்போட இன்னொரு அதிகாரி வந்து சார் அவர் சீனியர் பிளேயரு, ஒரே ஒரு பால் தானே போட்டுட்டு போறேன்றாரு, தயவு செஞ்சு அலோ பண்ணுங்களேன்னு அந்த கோச்சு கிட்ட சொன்னதும் அவரும் வேற வழி இல்லாம சரி ஒரு பால் தான் போடணும், அதுக்கு மேல உங்களை இந்த கிரவுண்டுக்குள்ள இருக்க நான் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. நடக்கிற எல்லாத்தையுமே அந்த கமிட்டி மெம்பர்ஸ் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அபிஷேக் பச்சன் ரொம்ப டேலண்டான ஒரு
ஸ்பின்னர் போல. அவரு ஒரு பால போட அதை அடிக்கிறதுக்காக ஹீரோயின் வெறி கொண்டு காத்திருப்பா. பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத அளவுல அந்த ஃபர்ஸ்ட் பால்லே அவ அவுட். அது அவளுக்கே ஷாக்கா இருக்கும். ஆனா வேகமா ஓடி வந்து சார் இன்னொரு பால் போடுங்க நான் அடிக்கிறேன்னு கேக்குற அபிஷேக் கிட்ட. ஆனா பதிலுக்கு அவரு இத பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அடுத்து இன்னொரு பால்லாம் போட மாட்டேன்னு சொல்றாரு. இதுக்குள்ள அந்த சேர்மன் கமிட்டி மெம்பர்னு எல்லாரும் வந்துருவாங்க. வந்து நம்ம அபிஷேக் கிட்ட அந்த அம்மா கைய கொடுத்தா இவர் பதிலுக்கு கையெல்லாம் கொடுக்க மாட்டாரு. என்ன மேடம் என்ன செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, தூரத்துல இருந்து உட்காந்து பார்த்தா என்ன தெரியும், இத்தனை பேர் வந்திருக்கீங்களே செலக்ட் பண்ண, ஆளுக்கு ஒருத்தரா வந்து பால போட்டா ஈஸியா பிளேயரை செலக்ட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க நான் போட்ட ஒரு பால்லே இந்த பொண்ணு அவுட், இந்த பொண்ணுலாம் கண்டிப்பா வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் செலக்ட் பண்ணாதீங்க, எப்படி செலக்ட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் அந்த சேர்மன் அம்மாவும் கமிட்டி மெம்பரும் ரொம்ப காண்டாயிருவாங்க. அந்த கிரிக்கெட் கிளப்ல ஒரு பார் இருக்கு போல, அந்த பாருக்கு தான் நம்ம அபிஷேக் பச்சன் ஆக்சுவலா வந்திருக்கிறாரு. நான் பாருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவர் வாட்டுக்கு விறுவிறுன்னு அங்கிருந்து கிளப்புக்குள்ள இருக்க பாருக்கு கிளம்பி போயிருவாருங்க. இதுல இன்னும் அந்த சேர்மன் அம்மா ரொம்ப காண்டாயிருவாங்க. சின்ன பொண்ணுங்க எல்லாம் இங்க கிரிக்கெட் விளையாட வந்துட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல இந்த கிளப்புக்குள்ள இருக்க பாரை க்ளோஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அங்க இருக்க மத்தவங்கள போட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அபிஷேக் பச்சனை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு திறமையான கிரிக்கெட்டர் தான். அவர் இந்தியாவுக்காக ஒரு காலத்துல நிறைய டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்காரு, நிறைய சாதனை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் கிரிக்கெட்ல இருக்க ஊழல்னாலையும் அரசியல்னாலையும் அவரால் மேற்கொண்டு இந்தியன் டீம்ல விளையாட முடியல. அதனால அவர் தன்னை ஒரு ஃபெயிலியரான கிரிக்கெட் பிளேயரா நினைச்சுக்கிட்டு ரொம்ப டென்ஷன்லயும் ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் குடிக்க அடிமையாயிட்டாருங்க. இந்த கிளப்ல அவர் ஒரு மெம்பர், அதனால இங்க உள்ள பார்ல வந்து தினமும் குடிக்கிறது அவரோட வழக்கம். இன்னைக்கும் அதுக்காக தான் வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நல்லபடியா முடிஞ்சு 16 பிளேயர்ஸ்ல ஒருத்தரா நம்ம ஹீரோயினையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட குடும்பத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோயினோட அப்பா ஒவ்வொரு சொந்தக்காரங்களுக்கா தனித்தனியா போன் பண்ணி பொண்ணு இந்தியாவுக்காக இங்கிலாந்துக்கு போய் விளையாட போறான்றத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பாட்டி திட்டுவாங்க, ஏண்டா ரொம்ப பெருமையா பேசி பேசி அவளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதடா, அவளை நிம்மதியா விளையாட விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாட்டி அப்பா மாதிரி இல்ல, அவங்க அடுத்த கட்டமா இங்கிலாந்துக்கு போய் இவ எப்படி விளையாடணும், இவளுக்கு ஆப்போசிட்டா விளையாட போற டீம்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க, அவங்களோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு அத பத்தி எல்லாம் நெட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லுவான். அவனுக்கும் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைங்க ரெண்டு பேரும் தங்கச்சிக்கு நிறைய காசெல்லாம் கொடுப்பாங்க தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கு. அப்பா நியூஸ் பேப்பரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுல இவ செலக்ட் ஆன நியூஸ் இருக்கும் இல்லையா, அதை ரவுண்ட் பண்ணி பேப்பர் போடுறவங்க கிட்ட கொடுத்து அந்த தெருவுல உள்ள எல்லா வீட்டுக்கும் போட சொல்றாரு. அவர் கையிலேயே பிடிக்க முடியலங்க. அடுத்ததா அவளோட பேரை போட்டு இந்தியாவுக்காக அவ விளையாட போற அந்த டிஷர்ட் எல்லாம் பிரிண்ட் ஆகி வந்துருது. அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி எல்லாமே நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டபடி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் இங்கிலாந்துக்கு கிளம்ப போறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கிரிக்கெட் கிளப்ல இவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியே கொடுக்கறாங்க. அந்த பார்ட்டிக்கு எதர்ச்சியா நம்ம அபிஷேக் பச்சனும் வராருங்க. ஆனா அவரை யாருமே உள்ள விட மாட்டாங்க. அவர் எப்பவும் குடிக்க வர்ற நேரம் தான் அது. ஆனா இன்னைக்கு உள்ள ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு, உள்ள இருக்கிறதையெல்லாம் பொண்ணுங்க, அதனால நீங்க போக வேண்டாம்னு சொல்லி அவரை வெளியிலேயே தடுத்து நிறுத்திடுறாங்க. இதுல அவருக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நான் உள்ள போயே தீருவேன், கண்டிப்பா இன்னைக்கு நான் குடிச்சே ஆகணும்னு சண்டை போட்டுட்டு இருப்பாரு வெளியில. மத்தவங்க எல்லாம் எவ்வளவு தடுத்தும் கேட்காம எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கதவை திறந்துட்டு உள்ள வேற போயிட்டாருங்க. இவரை பார்த்ததும் பிளேயர்ஸுக்கும் அவங்களோட கோச்சுக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடும். சார் வேண்டாம் சார், எல்லாருமே பொண்ணுங்க, நீங்க இங்க வந்து குடிச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அதனால நாளைக்கு வாங்கன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம அபிஷேக் யாரு சொல்றதையும் கேட்காம விடாப்படியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போதான் அங்க ஹீரோயின் உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, உன்னை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு அவளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன லஞ்சம் கொடுத்தியா இல்ல ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணியான்னு கேக்குறாரு எல்லார் முன்னாடியும். இதை கேட்டதும் அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடும். இவர் பேசினதுல கடுப்பான நம்ம ஹீரோயினோட கோச்சும் வந்து என் பிளேயரை பார்த்து இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா நான் அப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் என்னையா நீ, அந்த பொண்ணு நான் போட்ட ஒரே பால் அவுட் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை போய் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற, அந்த பொண்ணுலாம் போய் இங்கிலாந்துல விளையாட முடியாது, கண்டிப்பா தோத்து போயிரும், இதனால நம்ம நாட்டுக்கு தான் அசிங்கம், அது மட்டும் இல்லாம அவ குப்பைத்தனமா விளையாடுறா, அவளை போய் செலக்ட் பண்ணிருக்கே, நீ கோச்சா இல்ல காக்ரோச்சான்னு அவரை பார்த்து கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாரு. பாவம் இந்த அவமானத்தை நம்ம ஹீரோயினால தாங்கிக்கவே முடியாது. அழுதுகிட்டே அங்கிருந்து வெளியில ஓடி வந்துருவா. அந்த இடத்துல அபிஷேக் பச்சன் ரொம்ப மோசமா நடந்துகிட்டதுனால ஹீரோயினோட கோச்சும் அவர் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக பாய் ஃப்ரெண்டையும் வர சொல்லுவா. அவனும் அந்த பழைய காரை எடுத்துக்கிட்டு வருவாங்க. கார்ல போகும்போதெல்லாம் பாய் ஃப்ரெண்டும் எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவான். அந்த ஆள் கிடக்குறான் ஒரு குடிகாரன், பெரிய கிறுக்க, அந்த ஆள் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, நீ இன்னும் 2-3 நாள் இங்கிலாந்துக்கு போய் இந்தியாவுக்காக விளையாடணும், அதுல மட்டும் போக்கஸ் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு அபிஷேக் பச்சன் பேசின வார்த்தைகள் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானோ, என்னால ஒழுங்கா விளையாட முடியாதோ, எனக்கு
தனக்கு டேலண்ட் இல்லையோன்னு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் இவன் எவ்வளவோ சமாதானப்படுத்தி தேத்த முயற்சி பண்ணுவான். கொஞ்சம் கொஞ்சமா நிதானத்துக்கு வந்துட்டு நான் காரை ஓட்டுறேன்னு இவ டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. என்ன நினைச்சான்னு தெரியல, பாய் ஃப்ரெண்ட காதை பொத்திக்க சொல்லிட்டு அபிஷேக் பச்சனை போட்டு கிளின்னு கிழிப்பாங்க. ஊர்ல இல்லாத கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி மனசுல இருக்க பாரம் குறையிற வரைக்கும் வைக்கிறா. நல்லா திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அப்பாடான்னு இருக்கும். பாய் ஃப்ரெண்டுக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இப்பதான் அவ சிரிக்கிறா. அப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பேசிட்டு வருவாங்க. அப்புறம் அவ ஏன்டா இந்த டப்பா காரை வச்சிருக்க, ஒரு நல்ல கார் வாங்க மாட்டியான்னு கேட்பா. அப்பதான் அவன் ஒரு பெரிய உண்மையை சொல்றான். அமெரிக்கால அவன் $20 மில்லியன் ஒரு பிசினஸ் பண்ணானாமா. அதை எல்லாத்தையும் வித்துட்டு இவளுக்காக இங்க வந்திருக்கான். இதை கேட்டதும் அவளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு காரு ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டே இருப்பான். இவளும் இண்டிகேட்டர் போடணுன்றதுக்காக எப்படி போடணும், இந்த கார்ல எங்க இருக்குன்னு தெரியலையேன்னு பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவன் நான் கையத்தான் வெளியே நீட்டுவேன்னு சொல்றான். இவளும் கேஷுவலா வண்டியை திருப்புறதுக்காக கைய வெளியே நீட்டுவா பாருங்க. இது பொதுவா நம்ம எல்லாரும் பைக்ல போகும்போதும் 4 வீலர்ல போகும்போதும் பண்றதுதான். ஆனா இது ரூல்ஸ் படி பெரிய தப்பு தானே. அந்த ஒரு சின்ன தப்பு இவ கைய வெளியே நீட்டினதும் பின்னாடி வந்த காருக்காரே ஒரே அடி அவ கைய சரட்டுன்னு இவ காரு போய் ஒரு இடத்துல மோதி நின்றும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இவ கையில செம்ம அடிபட்டிருக்குங்க. ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. பாய் ஃப்ரெண்டு தான் வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். விஷயம் தெரிஞ்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்தா அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு உள்ள ஆபரேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. பாய் ஃப்ரெண்டு தான் அவங்க கிட்டையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு குடும்பம் மொத்தமும் வெளியிலேயே காத்து கிடப்பாங்க. கொஞ்ச நேரத்துல ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்பதாங்க டாக்டர் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல அதிகபட்ச அடிபட்டிருக்கிறது அவளோட வலது கையில தானா. அந்த கையில இருந்த நரம்பு எலும்புன்னு எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருச்சான். அதனால வேற வழி இல்லாம அவளோட வலது கையை எடுக்க வேண்டியதா போச்சுன்னு சொல்றாரு. இத கேட்டதும் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஆனா அவளுக்கு வேற எங்கேயும் அடிபடாததுனால பெருசா உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் கிடையாது, நல்லாதான் இருக்கா. ஆனாலும் வலது கை தான் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இத கேட்டதும் மொத்த குடும்பமும் அப்படியே உடைஞ்சு போயிருவாங்க. விஷயம் தெரிஞ்சு அவளோட கோச்சு, கூட விளையாடுறவங்க, கூட படிக்கிறவங்கன்னு எல்லாருமே மறுநாள் காலையில அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இவங்களோட குடும்பத்துக்கு வந்து சமாதானமும் சொல்றாங்க. நடந்த இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அவளோட குடும்பமும் ரொம்பவே நொறுங்கி போயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப வருத்தமா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா முதல் நாள் நைட்டு மூக்குல குத்து வாங்கினாரு இல்லையா நம்ம அபிஷேக், அவரு காலங்காத்தால இப்பதான் கண்ணு முழிச்சு பாக்குறாரு. அவரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைன்னு யாருமே கிடையாது. ஒரு தங்கச்சி தான் இருக்காங்க வீட்டோட. அவங்கதான் செம்ம போதையில வந்த இவரை கார்ல இருந்து கூட்டிட்டு வந்து மூக்குல பட்ட காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இவர் கண்ணு முழிச்சது உன்னை எத்தனை பேர்னே சேர்ந்து அடிச்சாங்க, உன்னோட அழகான மூக்கு இப்படி பஞ்சர் ஆயிடுச்சேன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் கலாய்க்க, இவர் கண்ணு முழிச்சதும் போன் எங்கன்னு தான் கேக்குறாரு. அப்பதான் அங்க போன்ல நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பத்தி நியூஸ்ல பார்த்ததும் இவருக்கே பாவம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்ப கண்ணு முழிப்பான்னு அவளோட குடும்பமும் பாய் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல்ல காத்து கிடக்குறாங்க. அவளும் கண்ணு முழிச்சிட்டா, ஆனா கை போனது இன்னும் அவளுக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குன்னு போர்வைய விலைக்கு பாப்பா பாருங்க. கையிலன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப நொறுங்கி போயிடுவா. பாட்டியும் அப்பாவும் தான் ரொம்ப சமாதானப்படுத்துவாங்க. அது அவளால தாங்கிக்கவே முடியல, ரொம்ப அழுவா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்து கொஞ்ச நாளே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. யாரையுமே அவளுக்கு பார்க்க பிடிக்கல. ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பா. அவ ரூம்ல இருந்த கிரிக்கெட் சம்பந்தமான பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி அப்பா கிட்ட வர சொல்லிட்டா. அவரும் ரொம்ப வருத்தத்தோட அதையெல்லாம் எடுத்து வைப்பாரு. அன்னைங்க வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் அவ ரூமை விட்டு வெளியவே வரமாட்டா. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா கூட கதவை திறக்க மாட்டா, யாரையும் பார்க்க மாட்டா. ஒரு இருட்டு அறைக்குள்ள ரொம்ப நொந்து போயே இருப்பா ரொம்ப நாளா. அப்புறம் குடும்பத்து ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளை சமாதானப்படுத்தி வெளியில எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அப்ப கூட எல்லாரும் அவளை பழையபடி மாத்தணும் நினைச்சா கூட அவ சோகமாவே தான் இருப்பா. அப்போ திடீர்னு துண்டான கையில சம வலி வலிக்கும். மொத்த குடும்பமும் பதறி போய் அடிச்சு புடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போனா டாக்டர் அது உண்மையான வலியே இல்லைன்னு சொல்றாரு. எப்பெல்லாம் அவளோட மனசு அந்த ஆக்சிடென்ட பத்தி நினைக்குதோ அப்போ கை இருக்க மாதிரி மூளை நினைச்சுக்கிறோமா, அதனால ஃபேக்கான ஒரு வலி வருமா. கொஞ்ச நாள்ல தன்னாலேயே இதெல்லாம் சரியாயி போயிடும், பெருசா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்றாரு. இவளோட இந்த நிலைமைய பார்த்து குடும்பம் ரொம்ப வருத்தப்படுவாங்க. பொண்ணு இந்தியாவுக்காக விளையாட போறான்னு அந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா எவ்வளவு பெருமை அடிச்சிருப்பாரு, பாட்டி எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ அவளால பேட்டை எடுக்க கூட முடியாது. ஏன் அவளோட தினசரி வேலைகளை கூட அவளால செய்ய முடியல. அவளோட முடிய அள்ளி முடிஞ்சு ஒரு கொண்டையோ இல்ல போனிடெயில கூட அவளால போட முடியாது. பிரஷ்ல பேஸ்ட் கூட ஒழுங்கா வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவா. ஆனா இந்த கஷ்ட காலத்திலயும் அவளோட மொத்த குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. எப்படியாவது இந்த சோகத்துல இருந்து அவளை வெளியில கொண்டு வரணும்னு அவங்களும் படாத பாடுபடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல இவளுக்கு பிறந்த நாள் வரும். அதுக்கு கேக் எல்லாம் வாங்கி வெட்டி எல்லாம் சந்தோஷப்பட்டு ஒரு பக்கம்
கொண்டாடிட்டு இருக்கும்போது இவ சோகமா தான் இருப்பா. அப்ப யாரோ வந்து கிஃப்ட் குடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு. அவன் இத்தனை நாள் சோகத்துல நம்ம ஹீரோயினை பார்க்கவே வரல இல்லையா, இப்பதான் வந்திருக்கான். இத்தனை நாள் ப்ரொபோஸ் பண்ணாத இந்த பைபிள்ல இந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுவான் பாருங்க. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடும். உடனே அவன் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் தூக்கி எறிவா கோவத்துல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்ன சார் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கீங்களா, நான் வேணா அதுக்காக உன் காலில் விளட்டான்னு கோவத்துல ரொம்ப கத்துறா. ஏன்னா அவளால இப்போ எதை பத்தியுமே யோசிக்க முடியல. அவளோட கனவு போச்சு, வாழ்க்கை போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ இவன் வேற வந்து ப்ரொபோஸ் பண்ணவும் ரொம்ப கடுப்புல கத்த ஆரம்பிச்சிருவா. அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறமா உட்காந்து ரொம்ப அழுவா. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் செத்து போகணும்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே இருப்பா. அப்பதாங்க நம்மால அபிஷேக் மறுபடியும் அங்க வருவாரு. என்னது செத்து போகணுமா, இந்தா வரேன்னு சொல்லிட்டு அவ ரூம்ல எல்லா கர்ட்டனையும் விளக்கி விட்டு கொஞ்சம் வெளிச்சத்தை வர வைப்பாரு ரூமுக்கு முதல்ல. அப்புறம் என்ன சொன்ன, சாகணும்னு சொன்னியா, சரி எப்படி சாக போற, தூக்கு போடலாமா, ஆனா தூக்கு போடணும்னா ஃபேன்ல எப்படி முடிச்செல்லாம் போடுவ, ஒத்த கையை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதே. அப்புறம் கத்தியால கைய எடுத்துக்கலாம், அதுக்கு கூட ஒரு கையை வச்சுட்டு பண்ண முடியாதே. வேற எப்படி சாகலாம், ஒருவேளை எலிமருந்து குடிக்கலாமா, இல்ல வேற மாதிரியான பாய்சன் ஏதாவது. அப்ப கூட மூடிய திறக்க கொஞ்சம் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு அபிஷேக்க பார்த்தது செம்ம கடுப்பா இருக்கும். சரி விடு, கவலைப்படாத, இந்த சீரீஸ்ல விளையாட முடியலன்னா என்ன, அடுத்த சீரீஸ்ல விளையாண்டுக்கலாம்னு சொல்றாரு. அவ கடுப்புல கெக்குப்புக்குன்னு சிரிப்பா. என்னையா பேசிட்டு இருக்க, ஒரு கையை போச்சு ஆக்சிடென்ட்ல, என்னால எப்படி பேட்டை புடிச்சு விளையாட முடியும், அடுத்த சீரீஸ்ல விளையாட போறேனான்னு அந்த சோகத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பா. கையோட ஒரு கிஃப்ட் வேற கொண்டு வந்திருக்காரு நம்ம அபிஷேக், அதையும் வாங்கிக்க மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னாலதான் நான் அப்படி கை போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். நீ மட்டும் அன்னைக்கு என் டீம் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் தேவையில்லாம அங்கிருந்து கார்ல வெளியே போயிருக்க மாட்டேன். இந்த ஆக்சிடென்ட்டும் எனக்கு நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு அபிஷேக போட்டு திட்டுன்னு திட்டுவா. அந்த நேரத்துல அப்பா வேற நம்ம அபிஷேக்கு பர்த்டே கேக் எடுத்துட்டு வந்தா அதையெல்லாம் வீசி அடிப்பா. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுங்கன்னு ரொம்ப கத்துறா. இவ இவ்வளவு கத்துனா கூட நம்ம அபிஷேக் ரொம்ப பொறுமையா, இத பாரு, நான் தோத்து போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது யாரும் வந்து கவலைப்படாதடா, அடுத்த சீரீஸ்ல நீ விளையாடலான்னு நம்பிக்கையா சொல்ல ஒரு பயம் வரல. ஆனா உனக்கு நான் வந்திருக்கிறேன், அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுன்னு பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவ என்னையா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, எனக்கு ஒத்த கையை போச்சியா, என்னால பேட் பிடிக்க முடியாது, என்கிட்ட வந்து மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு இப்பவும் கோவம் தான் படுறா. அப்பதான் அவர் கொண்டு வந்த கிஃப்ட் பிரிச்சுட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு பாலை வெளியே எடுப்பாருங்க. இத பாரு, கிரிக்கெட்னா பேட்டிங் பண்றது மட்டும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பாலை தூக்கி போடுவாரு. இவ இடது கையில அதை கேட்ச் பண்ணிடுறா. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அபிஷேக் சொல்லுவாரு ஹீரோயின் கிட்ட. அவளோட பேரு அனினா. முதல்ல இருந்து படிச்சாலும் சரி இல்ல கடைசில இருந்து படிச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அதனால லெப்ட் ரைட்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாத. ஒத்த கைய வச்சுக்கிட்டு செத்து போறது ரொம்ப கஷ்டம் உனக்கு. ஆனா இந்த ஒத்த கைய வச்சுட்டு இந்தியாவுக்காக பவுலிங் பண்ணலாம், அது ரொம்ப ஈஸி தான், நீயே யோசிச்சு முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூல கிளம்பி போயிடுவாரு. அவர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இவளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்கும் போல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா ஒரு குளியல போட்டுட்டு கொஞ்சம் இப்பதான் வெளியில வர ஆரம்பிக்கிறா. பக்கத்துல பசங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு அங்க போய் பவுலிங் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாப்பா. ஆனா இவளுக்கு வரலங்க, எந்த ஒரு பிராக்டிஸும் இல்ல இல்லையா, ஆரம்பத்துல எப்படி அப்படியே வரும். அதனால கொஞ்சம் சோர்ந்து போய் வீட்டுக்கு வருவா. அப்பதான் பாட்டி வந்து நம்ம அபிஷேக பத்தியும் அவர் இந்தியாவுக்காக எத்தனை மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்கான்றத பத்தியும் சொல்றாங்க. அப்புறம் அவரோட அட்ரஸ வேற கொடுப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா மறுநாள் குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இந்தியாவுக்காக விளையாட போறதாவும் பவுலராக போறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. முடிவு எடுத்துட்டா போல. ஆனா அன்னைங்க எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. என்னப்பா நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு அப்பாவை பார்த்து அன்னைங்க கேட்டா அப்பா ஒன்னும் பேசல. ஆனா பாட்டி பேத்திக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா அவளால முடியும். டைகர் பத்தோத்தின்னு ஒருத்தர் இருந்தாராமா, அவருக்கும் ஆக்சிடென்ட்ல ஒரு கண்ணு போயிடுச்சான். ஆனாலும் ஒத்த கண்ணோட இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டனாவே இருந்திருக்காரு. அந்த கதையெல்லாம் சொல்லி கண்டிப்பா இவளாலையும் ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒரு பவுலர் ஆக முடியும்னு ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் குளிச்சு ரெடியாகி அபிஷேக்க பாக்குறதுக்காக தான் கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளால ஷூ லேஸ கூட கட்ட முடியாது, பாட்டி தான் கட்டி விடுவாங்க. ஆனா இப்படி மறுபடியும் இவ உற்சாகமா இருக்கிறதுல வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. வீட்டுல இருந்து சின்ன பிள்ளை மாதிரி வேக வேகமா ஓடுவாங்க அபிஷேக்கோட வீட்டுக்கு. அங்க போனா கதவு வெளியில பூட்டி இருக்கு. கதவை தட்டி பார்த்தா கதவு வெளியில பூட்டி இருக்கு. ஆனா நம்ம அபிஷேக் உள்ளதான் இருக்காரு. உள்ள இருந்து கத்துவாரு, கதவு வெளியில பூட்டி இருக்கு, சாவி பக்கத்துல இருக்க பெரிய பூந்தொட்டிக்கு கீழே இருக்கு, நீதான் திறக்கணும்ன்றாரு. இவளும் அந்த பூந்தொட்டிய போய் நகத்தலான்னு பார்த்தா முடியலங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசு. ஒரு கைய வச்சுட்டு சத்தியமா அவளால முடியல. அவளும் முடியலன்னு கத்துனதும் முடியலனா விடு, வீட்டை பக்கம் போன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சவ டக்குன்னு வேகமா இடது பக்க ஷோல்டரால
பூட்டின கதவை உடைச்சே திறந்துருவா. உள்ள பார்த்தா அபிஷேக் உட்கார்ந்துருப்பாரு. சில நேரங்கள்ல நம்ம முகத்துக்கு முன்னாடி பல கதவுகள் மூடப்பட்டதா இருக்கும். நாம தான் அதை உடைச்சு திறக்கணும். அப்பதான் வாய்ப்பு அமையும். இதுதான் உனக்கான ஃபர்ஸ்ட் லெசன் சொல்றாரு. இதெல்லாம் இவரோட செட்டப் தான் போல. அடுத்து நான் ரெடி, ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம்னு இவ சொல்லுவா. சரி வா போலான்னு வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போவாரு மனுஷன். இங்கதான் பவுலிங் பண்ணணுமா, ஆனா அதுக்கு பிச்சு வேணுமே, ஏதாவது கிரவுண்டுக்கு போலான்னு அவ சொல்றா. ஆமல நீ சொல்றது சரிதான், சரி இந்த இடத்துல நீயே ஒரு பிச்சை உண்டு பண்ணிரு, இடத்தையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிருன்னு சொல்லிட்டு போறாரு. நானாவா தனியா பண்ணணும்னு கேப்பா. ஆமா நீயா தான் பண்ணணும்ன்றாரு. எதுக்கு இப்படிலாம் நடந்துக்கிறீங்கன்னு கேட்டா, இத பாரு நீ பவுலர் ஆகணும்னா முதல்ல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த உன் இடது கையை தட்டி எழுப்பணும், அதனால நீயே தான் தனியா இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருவாரு. அப்புறம் அதுக்கான டூல்ஸ் எல்லாத்தையும் அபிஷேக்கோட தங்கச்சி தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்களும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண விட மாட்டாரு. ஆரம்பத்துல எல்லாமே இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனாலும் நடந்த அந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பார்த்து வெறித்தனமா அங்க இருக்க செடியெல்லாம் போட்டு வெட்டி அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அபிஷேக்கோட தங்கச்சி அந்த பிள்ளைக்கு ஒரு லெமன் ஜூஸாவது போட்டு கொடுக்கலாமேன்னு போட்டு எடுத்துட்டு வந்தா அதையும் செய்ய விட மாட்டாரு. ஆனா அதுக்கு தேவையான பொருளை எல்லாம் கொடுக்க அலோவ் பண்றாரு. அவளாதான் அந்த இடது கையில கஷ்டப்பட்டு கட் பண்ணி எப்படியோ ஜூஸை போட்டு குடிக்கணும், அதையும் அவ பண்றா. அபிஷேக் சொல்ற எல்லாத்தையும் அவ தட்டாம கேட்பாங்க. அடுத்து பசிக்குதுன்னு வருவா. தேவையானதெல்லாம் இருக்கு, நீயே சமைச்சு சாப்பிடுன்றாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம வேணா ஆர்டர் போட்டுக்கோமான்னு கேட்பா. ஆனா அவர் முடியவே முடியாது, நீதான் அந்த இடது கையை வச்சு சமைக்கணும்னு சொல்லிட்டாரு. இவ ரொம்ப கஷ்டப்பட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தாறுமாறா கட் பண்ணி சமைக்கவும் செஞ்சிருவா. ரொம்ப பசிக்கும், எல்லாமே ஒரு மாதிரி கோணமானலா தான் வந்திருக்கும். அந்த பசியில இவ சாப்பிடும் போது நம்ம அபிஷேக்கு சாப்பாடு வெளியில இருந்து வரும். அதுவும் சிக்கன் லெக் பீஸ் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுவாரு. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு போவா. உடம்புல அங்கங்க காயம் பட்டிருக்கும். அப்பாவும் பாட்டியும் தான் மருந்தெல்லாம் போடுவாங்க. அப்புறம் மறுநாள்ல இருந்து இவ ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த இடது கையை மட்டும் யூஸ் பண்ணி இவளோட வேலையெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா எல்லாம் சொதப்பதான் செய்யும். இதுக்கு நடுவுல பாய் ஃப்ரெண்ட் வேற வீட்டுக்கு வெளியில வந்து காத்து கிடப்பான். ஆனா இப்போ அவன் கிட்ட கோவப்படல, கொஞ்சம் நல்லபடியா பேசுறா. பின்னாடியே அவனும் ஓடி வருவான். ஆனாலும் உன்னோட பாதை வேற ஏன் பாதை வேறன்னு சொல்லிட்டு அவளோட கனவுகளை நோக்கிதான் நம்ம அபிஷேக் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. அங்க போய் மறுபடியும் மிச்சம் இருக்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. அபிஷேக்கோட தங்கச்சி ஹெல்ப் பண்ண வந்தா அவளுக்கு செம்ம திட்டு விழுகும் நம்ம அபிஷேக் கிட்ட. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் மட்டுமே அந்த பிக்சர் ரெடி பண்ணிருவாங்க. இடத்த சுத்தம் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சு கொஞ்சம் மட்டப்படுத்தலான்னு பார்த்தா பைப்ல வர தண்ணியை யூஸ் பண்ண விட மாட்டாரு. பக்கத்துல ஒரு கிணறு இருக்கும், அங்கதான் போய் வாளியிலே இறைச்சு தண்ணி எடுக்கணும்னு சொல்றாரு. இவளும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஏதாவது ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அழகா தண்ணியும் எடுத்து அந்த இடத்த சூப்பரா ரெடி பண்ணிருவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில என்ன நடக்கு நம்ம காட்டுறாங்க. இத்தனை நாள் அந்த ஒரு கையை மட்டும் வச்சுக்கிட்டு இவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலோ இப்போ அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லாம அவளுக்கான வேலைகளை அவளே செஞ்சிருவா. எப்பவும் போல பாய் ஃப்ரெண்டு வெளியே காத்து கிடப்பான், பின்னாடியே ஓடியும் வருவான். இப்போ ஓரளவுக்கு அவனை பார்த்துக்கிட்ட ஸ்மைல் பண்றா. இவளுக்கு ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த நம்பிக்கையோடயே கோச்சான நம்ம அபிஷேக் கிட்ட வந்து பவுலிங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறா. அவரும் சரின்னு சொல்லுவாரு. பவுலிங் பண்ணவும் சொல்றாரு. இவ பால போட்டா அது எக்கு தப்பா ஏடா கூடமா எங்கெங்கயோ பறந்துகிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு அபிஷேக் கிட்ட வந்து சொல்லுவாரு, இத பாரு நான் ஒரு பவுலர், அதே மாதிரி நீயும் ஒரு பவுலர் ஆகணும்னு வச்சுக்கோ. குறைஞ்சது 3000 பால போட்டு பிராக்டிஸ் பண்ணணுமா, போடு போடு கை ஒட்டிற அளவுக்கு போடுன்னு ரொம்ப கெடுபடியா நடந்துக்கிறவாரு. ஆனாலும் இவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துப்பா. ஆனாலும் இன்னும் சரியா இவளால கரெக்டான அந்த பிச்சுக்குள்ளேயே பால போட முடியல. இதே மாதிரி ட்ரைனிங் போயிட்டே இருக்கும். அப்புறம் மறுநாளும் நம்ம அபிஷேக்கோட வீட்டுக்கு வந்தா அபிஷேக் தங்கச்சியை போட்டு கத்திட்டு இருப்பாரு. என்னடா ஆச்சுன்னு போய் பார்த்தா இவ சுத்தம் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு பிச்சு அங்க காட்டு மாடெல்லாம் நிறைய இடத்துல சாணி போட்டு வச்சிருக்கு. இத பார்த்ததும் எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கும். அபிஷேக் தங்கச்சியை தான் திட்டிட்டு இருக்காரு, ஏன் கேட்ட பூட்டாம விட்டேன்னு. நான் எப்படியாவது 2 நிமிஷத்துல கிளீன் பண்ணிடுறேன்னு தங்கச்சி சொன்னா கூட அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், மழை பெய்யற மாதிரி இருக்கு, சீக்கிரமா ட்ரைனிங்க முடிக்கணும், சாணி கிடந்தாலும் பரவாயில்ல நீ பால போடு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளும் வேற வழி இல்லாம பால போடுவாங்க. ஆனா இப்போ அங்கங்க சாணியா கிடக்கலையா, அதனால சாணியில படக்கூடாதுன்றதுக்காக பார்த்து பார்த்து பால போடுவா. ஆனா இந்த தடவை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சூப்பரா போடுறா. அதை பார்த்துட்டு அவரு கூட நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அபிஷேக்கோட தங்கச்சிக்கும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தான், நீ ரொம்ப சூப்பரா பால போட்டேன்னு. அபிஷேக் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க சந்தோஷமா சொன்னா, இல்ல இல்ல அவர் ரொம்ப ஜீனியஸ் ஆனவர், எனக்கு எதெல்லாம் பிரச்சனையோ அது எல்லாத்தையும் இந்த சாணியை வச்சே சரி பண்ணிருக்காருன்னு சொல்றா. அதை குறிப்பிட்டு வேற காட்டுவா. இதெல்லாம் வேணும்னு இவர் பண்ண வேலைதான்னு வேற சொல்றா நம்ம ஹீரோயின். அதை கேட்டதும் தங்கச்சிக்கு ஷாக்கு. அப்போதான் நமக்கு ஒரு சீனை காட்டுவாங்க. உண்மையிலே இவளுக்காக அவர் தான் காட்டுல கடந்த எரும சாணியெல்லாம் அள்ளிட்டு வந்து அந்த பிச்சில அங்கங்க போட்டு வச்சிருப்பாரு. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளே தீபாவளி வருங்க. ஹீரோயினோட வீட்டுல எல்லாருமே அதை சூப்பரா கொண்டாடுவாங்க. இப்ப அவளும் ரொம்ப ஜாலி ஆயிட்டா இல்லையா, அதனால அந்த குடும்பத்துல பழைய சந்தோஷம் வந்துருச்சுன்னே சொல்லலாம். பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு வருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்புறம் அந்த தீபாவளி அன்னைக்கு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ப்ரப்போஸ்
பண்ணி முத்தமெல்லாம் கொடுத்துப்பாங்க. அந்த நாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தோடயே அபிஷேக்கோட வீட்டுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரலான்னு பாய் ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு தாங்க போவா. அங்க போனதும் அபிஷேக்கோட தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா தான் நம்ம ஹீரோயினை வரவேற்கிறாங்க. ஆனா அந்த வீட்டுல தீபாவளிக்கான எந்த ஒரு கொண்டாட்டமோ என்ஜாய்மெண்ட்டோ கிடையாது. வீடே அப்படி இருட்டாதான் இருக்கும். சரி, அபிஷேக் எங்கன்னு கேட்டா அவர் இவ சுத்தம் பண்ணி வச்ச பிச் இருக்கு இல்லையா, அங்கதான் இருட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு. இவ போய் ஹாப்பி தீபாவளிலாம் சொல்லிட்டு, ஏன் சார் இப்படி இருட்டுல உட்காந்துருக்கீங்க, இன்னைக்கு தீபாவளி இல்லையா, நல்லா கொண்டாட வேணாமான்னு பேசிட்டு இருப்பா. அப்புறம் பாய் ஃப்ரெண்டை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா ரொம்ப சந்தோஷமா. அவளோட இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு அபிஷேக்கு ரொம்ப டென்ஷன் வந்துரும். ஏன் இப்போ நீ சந்தோஷமா இருக்க, சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்னு கேட்பாரு. அவளுக்கு ஷாக். இதெல்லாம் கேட்டதும் பெருசா என்ன பண்ணி கிழிச்சிட்டேன்னு, இப்ப நீ தீபாவளி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்க, தீபாவளி வருஷா வருஷம் தான் வரும். ஆனா இந்தியாவுக்காக விளையாடணும்னா அதுக்கு ஒரு பசி இருக்கணும். அதுக்காக எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும் தெரியுமா? நீ ஜஸ்ட் பவுலிங் போட தான் கத்துட்டு இருந்திருக்க. பவுலர்னா பவுலிங் போடுறது மட்டும் இல்ல, விக்கெட் எடுக்கணும். அது ஒரு மேஜிக். அந்த மேஜிக்க முத கத்துக்கணும். இந்த பொண்ணை எப்படி விக்கெட் எடுக்க வைக்கிறது, இவளை எப்படி ஒரு சிறந்த பவுலர் ஆக்குறதுன்னு என் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஜாலியா உன் பாய் ஃப்ரெண்டோட ஊர் சுத்திக்கிட்டு தீபாவளி கொண்டாடி தெரியுதியான்னு ரொம்ப காட்டு கத்திருவாரு. இவர் இப்படி பேசினதும் ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிருவா, ரொம்ப வருத்தப்படுவா. அதை பார்த்து ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கடுப்பாயிருவான். அவளை கையை பிடிச்சுக்கிட்டு வா இங்க இருந்து போலான்னு கூப்பிடவும் ஆரம்பிச்சிருவான். அவன் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சதும் நம்ம அபிஷேக்கு இன்னும் ரொம்ப கடுப்பாயிரும். கையை விடுறான்னு அவன் கூடவும் சண்டைக்கு போவாரு. ஆனா அந்த பையன் கையை இறுக்கமா பிடிச்சுக்கிருவான். அவனை தள்ளி எல்லாம் விடுவாரு. அப்புறம் இவர் குடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா சரக்கு, அதை அந்த பையன் மேல ஊத்தி நம்ம ஹீரோயின் ஒரு விளக்கும் ஸ்வீட் பாக்ஸும் கொண்டு வந்திருப்பா. அந்த விளக்கை எடுத்து பத்த வச்சிருவான்னு அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. அவன் வேண்டாம் எவ்வளவோ சொல்லுவான். நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கத்தி பாப்பா, வேண்டாம் சார் அப்படி பண்ணாதீங்கன்னு. ஆனா இவர் கோவத்துல எக்கு தப்பா சண்டை போட்டதுல இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஹீரோயின் போய் ஓங்கி நம்ம அபிஷேக்க தள்ளி விட்டுருவா. அப்புறம் ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு போனா பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம அபிஷேக்க சுத்தமா பிடிக்கலங்க. ஹீரோயினுமே அவர் நடந்துகிட்ட விதத்துல ரொம்ப அப்செட்டா தான் இருக்கா. அந்த ஆள் ஒரு கிறுக்கனா சைக்கோ மாதிரி இருக்கான். இனிமே அவங்க கிட்ட எல்லாம் நீ ட்ரைனிங் எடுத்துக்க போக வேண்டான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட பாட்டியும், அந்த ஆள் என்ன லூசா, நம்மள அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டோம், நம்மளா வீட்டுக்கு வர சொன்னோம், அவனா எங்கேயோ இருந்து வந்தான், அட்ரஸ கொடுத்துட்டு போனா, உன்னை கிரிக்கெட்டர் ஆக்குறேன் அப்படி இப்படின்னு அவனா தானே வந்து பெனாத்திக்கிட்டு இருந்தான். அவன் என்ன உனக்கு அப்பாவா அண்ணனா, யார் அவன், எதுக்கு இதெல்லாம் அவனா வந்து பண்ணணும்? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஆள் ஒரு சைக்கோ தான் போலன்னு பாட்டியும் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அபிஷேக்க புகழாம புகழ்றாங்கன்னு கூட சொல்லலாம். ஒருவித வஞ்ச புகழ்ச்சி அணிய அந்த இடத்துல பாட்டி சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் அபிஷேக் மேல இருந்த கோபம் குறைஞ்சு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவரை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம அபிஷேக்கோட தங்கச்சி அவரை போட்டு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எதுக்கு அந்த பையன் கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற, பாவம் அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல கை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு உதவி பண்றேன்னு கூட்டிட்டு வந்துட்டு தேவையில்லாம எதுக்கு உன்னோட கவலை எல்லாம் அவங்க கிட்ட போய் கொட்டுற, உன்னோட டென்ஷன்லாம் ஏன் அங்க போய் காட்டுறேன்னு தங்கச்சி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிக்க, அப்பதாங்க அபிஷேக் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிப்பாரு. அவர் பிறந்ததுமே அவங்க அம்மா இறந்துட்டாங்களாம். அதனால சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அப்புறம் அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். இவரை கண்டுக்கவே இல்லையா. அப்புறம் கொஞ்ச நாள்ல இவருக்கு கிரிக்கெட் மேல ஆர்வம் வந்து அதை பத்தியே கனவு காண ஆரம்பிச்சிருக்காரு. கிரிக்கெட்டை தான் ஒரு அம்மா மாதிரி நினைச்சிருக்காரு. அப்புறம் பெரிய பையனாயி நல்லா சாதிச்சு டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் விளையாடக்கூடிய ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. அப்போ இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக போற நேரத்துல செலக்ஷன்ல உள்ள ஊழல்னாலையும் பாலிடிக்ஸ்னாலையும் இவரை செலக்ட் ஆகாம போயிட்டாரு இந்தியன் டீமுக்கு. அதுல இருந்து மனுஷன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லயும் டென்ஷன்லயும் குடிச்சு இப்ப ஒரு குடிகாரனா மாறிட்டு இருக்காரு. சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட இருந்து ஒரு விஷயம் பறிக்கப்படும் போது அதோட வலி என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த பொண்ணும் அதே வலியோட தான் இருந்திருப்பா. அதனாலதான் அவளை ஒரு கிரிக்கெட்டர் ஆக்கணும்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவளை பத்தி சொல்லணும்னா அவளுக்கு எக்கச்சக்கமான டேலண்ட் இருக்கு. அவ கிரிக்கெட்ல போக்கஸ் பண்ணாம கண்ட விஷயத்துல போக்கஸ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் கோபத்துல அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் அவளை ஜெயிக்க வைப்பேன். நான் இது வரைக்கும் தோத்து போறதோட ஃபீல் என்னன்றதான் உணர்ந்திருக்கேன். அவளை ஜெயிக்க வச்சு அந்த ஒரு நாள் நானும் ஜெயிச்சதுக்கான ஃபீலை உணரணும், அவளையும் அதை உணர வைக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் கோவப்படுறேன்னு சொல்லி ரொம்ப அழுவாருங்க. அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும். எப்படியாவது அவளை வச்சு நான் அந்த ஒரு மேஜிக்கை நடத்தி காட்டியே ஆகணும்னு சொல்றாரு. அவ ஜெயிக்கிற அந்த ஒரு நாள் தான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கும்னு சொல்லுவாரு. இவர் இப்படி எமோஷனலா பேசி அழுகிறத பார்த்து தங்கச்சிக்கும் அழுகையா வரும். அப்புறம் மறுநாள் காலையில ஹீரோயின் வருவாளா மாட்டாளான்ற ஒரு டவுட்ல நம்ம அபிஷேக் இருப்பாரு. ஆனா அவ வந்துட்டா. ஏன்னா இப்ப அவளோட கவனம் முழுக்க கிரிக்கெட்ல தான் இருக்கு. இவர் எதுக்காக கோவப்படுறாரு, இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னு எல்லாத்தையுமே அவ புரிஞ்சுக்கிட்டா போல. அப்புறம் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். இவளும் பவுலிங் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனாலும் இவளால விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவுலிங் பண்ண முடியல. நார்மலான ஒரு பவுலிங்க தான் பண்றா.
அது அவளுக்கே தெரியுது. எப்படி பால ஸ்பின் பண்ண வைக்கணும்னு இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒத்த கையை வச்சுக்கிட்டு அதை அவளால பண்ண முடியல இப்ப வரைக்கும். எப்படியாவது அதை நம்ம பண்ணணும்னு ரெண்டு பேருமே இப்ப முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாரு. ஹீரோயினும் கூட ட்ரைனிங்க முடிச்சிட்டு போற வர இடத்துல எல்லாம் எப்படி பால சுத்த விடுறதுன்னு அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பா. அப்பதான் ஒரு ஹோட்டல்ல பொரோட்டா வீசிட்டு இருப்பாங்க. பொரோட்டாவா இல்ல ரொட்டியான்னு தெரியல. அதை சுத்தி சுத்தி பறக்க விட்டு சுட்டுட்டு இருப்பாங்களா, அதை பார்த்தவ அதை ட்ரை பண்ணலான்னு அந்த பக்கமும் போய் பிராக்டிஸ் பண்ணி பாப்பா. அந்த டெக்னிக்கை கொண்டு வந்து பிச்சில ட்ரை பண்ணி பாப்பா. இப்படி நிறைய பிராக்டிஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அப்புறம் ஒரு வழியா இவளால பால ஸ்பின் பண்ண முடிஞ்சிரும். ஆனா விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஸ்பீடா போட முடியல. அதனால நம்ம அபிஷேக் ஸ்பீடு பத்தாது, இன்னும் ஸ்பீடா போடுன்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவளும் ட்ரை பண்ணி பாப்பா. ஆனா பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா நம்ம ஹீரோயினுக்கு ஷோல்டர்ல டிஸ்லோகேட் ஆயிடுச்சுன்னு டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. 2 வாரத்துக்கு பிராக்டிஸ் வேற பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அபிஷேக், எனக்கெல்லாம் பல தடவை இப்படி நடந்திருக்கு, நானா ரெஸ்ட் எடுத்தது இல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பிராக்டிஸ் பண்ணலான்னு டாக்டரை பார்த்து சொன்னதும் டாக்டர் நம்ம அபிஷேக்கை கூப்பிட்டு எங்க எப்படி பவுலிங் போடுவீங்க செஞ்சு காட்டுங்கன்னு ஹாஸ்பிட்டலே செய்ய சொல்லுவாருங்க. நம்ம அபிஷேக்கும் செஞ்சு காட்டுறாரு. அப்போ ஒரு கையால இவர் பால போகும்போது இவரோட இன்னொரு கை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி போகும். இப்பதான் ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயினுக்கும் அபிஷேக்குக்கும் அந்த டாக்டர் புரிய வைப்பாருங்க. லெஃப்ட் ஆர்ம்லயோ இல்ல ரைட் ஆர்ம்லயோ நீங்க பவுலிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கை பின்னாடி போகுது இல்லையா, அந்த பின்னாடி இருக்க கைக்கும் முன்னாடி இருக்க கைக்கும் நடுவுல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமாமா. அதுதான் பவுலிங்கோட ஸ்பீடையே முடிவு பண்ணுமா. இவளுக்கு ஒரு கை இல்லாததுனால ஒரு கையால பவுலிங் பண்ணும்போது இன்னொரு கை பின்னாடி போகாதுல, அதனால அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகாது. இவ வேகமா பவுலிங் பண்ண ட்ரை பண்ணானா அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகாததுனால ஷோல்டர்ல இருக்க மூட்டு விலகிக்கிட்டே தான் இருக்கும். மத்தவங்க மாதிரி இவ கிடையாது, இவளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றாரு நம்ம டாக்டர். இதை கேட்டது நம்ம அபிஷேக்குக்கும் ஹீரோயினுக்கும் ஷாக்கா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நைட் எல்லாம் அந்த பிச்சில யோசிச்சுட்டே இருப்பாரு அபிஷேக். எப்படி அந்த மொமெண்டம் கிரியேட் பண்றதுன்னு அவருக்கு ஒண்ணுமே பிடிபட மாட்டேங்குது. அவரு வலது கையை மடக்கி வச்சுக்கிட்டு இடது கையால மட்டும் பால போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் விழுந்த மாதிரி இவரும் பொத்து பொத்துன்னு விழுவாரு. இத பார்த்துட்டு தங்கச்சி ஓடி வந்து நைட் டைம்ல தூங்காம கிறுக்குத்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. அபிஷேக்கும் கோபத்துல, இத பாரு நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன், மொமெண்டமை எப்படி கிரியேட் பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அந்த விஸ்கி பாட்டில எடுத்து அந்த பக்கம் வையி இந்த பக்கம் வையின்னு கிரிக்கெட் லாங்குவேஜ்ல பேசினா தங்கச்சிக்கு ஒண்ணும் புரியல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ எங்க எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கோவத்துல ஒரு கையால மட்டும் டக்குன்னு தங்கச்சியை நோக்கி ஒரு பந்தை எரிவாரு பாருங்க. அந்த நேரத்துல இன்னொரு கையே அவரோட பேண்ட் பாக்கெட்ல இருக்கும். இது எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவம் தான். ஆனா இவர் எரிஞ்ச பந்து ரொம்ப ஸ்பீடா போயிரும். இப்ப ஒத்த கையாலேயே இவர் நினைச்ச அந்த மொமெண்டம் கிரியேட் ஆயிருச்சு, அதுவும் எதிர்பாராத விதமா. இப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு மறுபடியும் உடம்ப சுத்தி அதை செஞ்சு பாப்பாரு பாருங்க. ஒத்த கையிலேயே இவர் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா பால போட முடியும். கண்டிப்பா இந்த டெக்னிக் நம்ம ஹீரோயினுக்கு கணக்கச்சிதமா பொருந்தும்னு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. உடனே நைட்டோட நைட்டா அவ வீட்டு கதவை தட்டி இந்த சந்தோஷமான விஷயத்த அவகிட்டையும் சொல்லுவாரு. அடுத்து மறுநாள்ல இருந்து இவரோட டெக்னிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செம்மையா பவுலிங் போட சொல்லி கொடுக்கறாரு. கொஞ்ச நாள்லயே நம்ம ஹீரோயினும் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு நல்லா தேறிடுவாங்க. அப்புறம் இவ பவுலிங் பண்றத ஒரு வீடியோவை எடுத்து பிஷாந்த் சிங் பேடிக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர் ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் தான். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு இடது கை சுழற்பந்து வீச்சாளர். உலகத்துல அவரை மாதிரி யாராலையுமே பவுலிங் பண்ண முடியாதான். அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அசந்து போயிட்டாரு. அப்புறம் வீடியோ கால் பண்ணி நம்ம அபிஷேக் கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் பேசுவாரு. ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஹீரோனோட இந்த டேலண்ட் எல்லாம் பார்த்து. அப்புறம் இந்த வீடியோ அவர் மூலமா செலக்ஷன் கமிட்டியோட சேர்மனுக்கு போகும். அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. அப்புறம் அவங்க நம்ம ஹீரோயினுக்கு போனை போட்டு இதெல்லாம் உண்மையானு கேட்டா அவளும் உண்மைதான்னு சொல்றா. உடனே அவளை கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வர சொல்லி எல்லாமே அவளோட பவுலிங் பண்ற திறமையை நேருக்கு நேரா பாப்பாங்க. எல்லாரும் வாய பொளந்துருவாங்க அதை பார்த்து. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் வியப்பாவும் இருக்கும். அப்புறம் அந்த செலக்ஷன் கமிட்டியோட சேர்மன் மத்த மெம்பர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி இங்கிலாந்துக்கு எதிராக நடக்க போற டெஸ்ட் மேட்ச்ல இவளை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலரா உள்ள இறக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. உடனே பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நியூஸ் எல்லாம் மீடியாலையும் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஒன் டே மேட்ச் நடக்கிற நாளும் வருதுங்க. ஸ்டேடியம்ல எல்லா பிளேயர்ஸோடையும் நம்ம ஹீரோயினும் வருவா. அவளோட அந்த ஒத்த கையோட ரொம்ப மாசா என்ட்ராவா. அவளோட மொத்த குடும்பம், பாய் ஃப்ரெண்டு, நம்ம அபிஷேக்னு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எல்லாருமே இவ விளையாடுறத பார்க்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு அமிதாப் பச்சன் வந்திருப்பாரு. அப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சதும் முதல்ல பேட்டிங் பண்றது இங்கிலாந்து தான், இந்தியா பவுலிங் தான். நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி முதல்ல வேற ஒரு பொண்ணு தான் பவுலிங் பண்ணுவா. ஆனா பெருசா எந்த ஒரு விக்கெட்டும் எடுக்கல. அடுத்து ஒரு 2 ஓவருக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை உள்ள இறக்கி விடுவாங்க பாருங்க. இவளும் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா தான் பவுலிங் பண்ணுவா. ஒரு 4-5 பாலுக்கு அப்புறமா விளையாடுற பிளேயரை நல்லா ரன் எடுக்க விட்டுட்டு நம்ம அபிஷேக பாப்பா பாருங்க. அவர் கையை எப்படி சுத்தி
காமிப்பாரு. இதுதான் இவங்க டெக்னிக் போல. டக்குன்னு அடுத்த பால்ல காலை திருப்பி வச்சு உடம்பையே ஒரு சுத்தி ஒரு பால் போடுவா பாருங்க. அது பால் போட்ட மாதிரி இருக்காது, ஏதோ அம்பு விட்ட மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேடியம்ல இருக்கவங்க எல்லாம் முழிப்பாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே புரியல. அப்புறம் தான் ஸ்கிரீன்ல இவ பால் போட்டத ஸ்லோ மோஷன்ல அப்படியே காட்டுவாங்க பாருங்க. ரொம்ப வேகமா பவுலிங் பண்ணிருப்பா. இவ இப்படி பவுலிங் பண்றத பார்த்து அந்த ஸ்டேடியத்துல இருக்க எல்லாரும் கொண்டாடுவாங்க. அடுத்தடுத்து இவ போடுற ஒவ்வொரு பால்லையும் விக்கெட்டா விழுந்துகிட்டே இருக்கும். இங்கிலாந்து டீமால தாக்கு பிடிக்கவே முடியாது. வரிசையா எல்லாரும் அவுட் ஆயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு விக்கெட்டா விழ விழ அந்த ஸ்டேடியமே நம்ம ஹீரோயினும் கொண்டாடும். அபிஷேக்குக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அமிதாப் பச்சன் பாட்டு பாடி கவிதை சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இந்தியால எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கும். ஆப்போசிட் பிளேயர்ஸ் ரன் எடுக்க முடியாம ரொம்ப திணறுவாங்க. நல்லா பால் போட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு இவளை நோக்கி வர ஒரு பாலை கேட்ச் பண்ணி அவுட் பண்ணிடுவா. ஆனா அதுல இவ கையில சமாடி பட்டுருங்க. அப்புறம் இவளை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுவாங்க. மறுபடியும் வந்து பவுலிங் பண்ணுவா. அடுத்து ஃபுல்லா விக்கெட் தான். இதெல்லாம் பாக்குற நம்ம அபிஷேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் தன்னோட விஸ்கியை சாப்பிட்டுக்கிட்டே ஆனந்தமா இதை ரசிப்பாரு. 12 ஓவர் மிச்சம் இருக்கும் போதே இங்கிலாந்தோட பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே இந்தியன் டீம் அவுட் ஆக்கிடுவாங்க. அவங்க இப்ப 266 ரன் தான் எடுத்திருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே இந்தியன் டீம் பேட்டிங் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஹீரோயின் கலந்துக்க முடியாது இல்லையா, ஏன்னா அவளால பேட்டிங் பண்ண முடியாது. அதனால உள்ள இருந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பா. ஆனா பேட்டிங்ல நம்ம டீம் ரொம்ப சொதப்பிடுவாங்க. இங்கிலாந்து டீம் நல்லா பவுலிங் பண்ணாங்கன்னு சொல்றதை விட இந்தியன் டீம் ரொம்ப மோசமா பேட்டிங் பண்றாங்கன்னு எல்லாரும் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா தான் ரன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. கோச்சுக்கெல்லாம் செம்ம டென்ஷனா இருக்கும். அவர் ஒரு பக்கம் காட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் தான் பவுலிங் பண்ணி முடிச்சிட்டா இல்லையா, நம்மால அபிஷேக் நல்லா குடிச்சிட்டு மட்டையா இருந்திருப்பாரு. ஸ்டேடியம்ல இருக்க எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சூப்பரா நம்ம ஹீரோயின் நிறைய விக்கெட்டை எடுத்து நம்ம டீமுக்கு ரொம்ப பலம் சேர்த்திருப்பா. ஆனா பேட்டிங் பண்றப்ப எல்லாரும் இப்படி சொதப்புறாங்களேன்னு எல்லாரும் வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்தியன் பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரா அவுட் ஆகி வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கடைசியா ஒரு விக்கெட் எடுத்தா இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரியும், அதே 4 ரன் எடுத்துட்டா இந்தியா ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு நிலைமை வரும். ஆனா இப்போ இந்தியன் டீம் மேல கோச்சுக்கே நம்பிக்கை இருக்காதுங்க. ஏன்னா எல்லாருமே சொதப்பிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது கடைசியா ஒரு பொண்ணு போ சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி போய் பெஸ்ட் ஆஃப் லக் நல்லா பண்ணுன்னு விஷ் பண்ணிட்டு வருவா. இதுக்கு நடுவுல மட்டையை கடந்த நம்ம அபிஷேக் வரை எந்திரிச்சு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கு பெஸ்ட் ஆஃப் லக்னு விஷ் பண்ணா இல்லையா, அதை கேட்டுட்டு லக்குன்னு ஒண்ணு இருக்கா என்ன, அதையெல்லாம் தாண்டி கேம்ல ஒரு வெறி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுவாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் எனக்கு கூட இன்னைக்கு கேம்ல லக் இருந்ததுல, நான் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. உன்னோட லக்க தான் நான் இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேனேன்னு அபிஷேக் சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு கயிறை எடுப்பாரு. இந்த கயிறை தான் ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு வலது கை போயிருக்கும் இல்லையா, அந்த வலது கையில பூஜை பண்ணி ஹீரோயினோட அப்பா கட்டி விட்டு இருந்திருப்பாரு படத்தோட ஆரம்பத்துல. அது எப்படி இவர்கிட்ட வந்ததுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்றத அபிஷேக் சொல்றாரு. ஆக்சுவலா இவள ஒரு கார் இடிச்சிட்டு போயிருக்கும் இல்லையா, இவ வெளியே கையை நீட்டும் போது அந்த காரை ஓட்டுனது நம்ம அபிஷேக் தான். அவர் தான் அன்னைக்கு நடந்த சண்டை பிரச்சனையில ரொம்ப டென்ஷன் ஆகி அதிகமா குடிச்சு கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. அவருக்கு முன்னாடி என்ன இருந்தது ஏது இருந்ததுன்னு அவருக்கு எந்த ஒரு சுயநினைவுமே அப்ப இருந்திருக்காது. அப்படி தாறுமாறா தான் காரை ஓட்டிட்டு வந்திருப்பாரு. அதனாலதான் அந்த பெரிய ஆக்சிடென்ட்டும் நடந்து ஹீரோயினோட கையே போயிருக்கு. ஆனா இது எதுவுமே அவருக்கு அப்பவும் தெரியாது, வீட்டுக்கு வந்ததும் ஞாபகமும் இருக்காது. மறுநாள் காலையில நியூஸ்ல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு இவளை பார்க்கலான்னு கார் எடுக்க போவாரு. அப்பதாங்க கார் விண்டோல இவ கையில கட்டியிருந்த அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறை பார்த்ததுமே அவருக்கு தெரிஞ்சிரும், நாம தாண்டா அந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்கோம்னு. இந்த உண்மையை இப்பதான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அவ அப்படி இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிடுவா. இன்னொரு பக்கம் இந்தியா தோக்க போற நிலைமையில இருக்கு. அப்பதான் ஸ்டேடியம்குள்ள ஒரு பிளேயர் என்டர் ஆவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். கையில பேட்டோட வருவா. எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க இதை பார்த்து. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்க அமிதாப் பச்சன் இருக்கார் இல்லையா, அவர் எந்திரிச்சு நின்று உலக நாட்டுல நீங்க யாரா இருந்தாலும் சரி எங்க நின்னாலும் சரி இந்த கேம எந்திரிச்சு நின்று சல்யூட் அடிச்சு பாருங்கன்னு கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாரு. இன்னைக்கு இந்த இடத்துல ஜெயிக்க போறது இந்தியாவோ இங்கிலாந்தோ கிடையாது. உண்மையான வின்னர் ஒத்த கையில பேட்டோட ஸ்டேடியம்ல நடந்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு ரொம்ப பெருமையோட சொல்லுவாரு. இந்த மொமெண்ட்டை வளர்க்கறதுக்கு இங்கிலீஷ்ல எனக்கு வார்த்தையே கிடைக்கலன்னு ஹிந்தியில தான் பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் ஒரு வெறியோட உள்ள வருவா பேட்டிங் பண்றதுக்காக. ஆரம்பத்துல இவளால ஒழுங்கா அடிக்க முடியல, பெருசா ரன் எதுவும் எடுக்க முடியல. 2-3 பால்ல எல்லாருமே இவளால ஒத்த கையை வச்சுட்டு எப்படி பேட்டிங் பண்ண முடியும், ஏதோ பொண்ணு ட்ரை பண்றா ஆனா கண்டிப்பா நடக்காதுன்னு இவ மேல நம்பிக்கை இல்லாம தான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அபிஷேக் வேற உண்மையை சொல்லிட்டு அந்த ஸ்டேடியம் விட்டு வெளியில போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிமிஷம் கண்ணு மூடி இவளுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பாப்பா பாருங்க. அத பண்ணது அபிஷேக் தான்னு நினைச்சு பார்க்க அவளுக்குள்ள ஒரு அசாத்தியமான வெறி வந்துரும். அந்த வெறியோட
இவளை நோக்கி வர்ற பால அடிப்பா பாருங்க, அது டைரக்ட் 4. இந்தியா வின் பண்ணிருச்சு நம்ம ஹீரோயினால. எல்லாரும் இவ 4 அடிச்சத பார்த்து கத்துவாங்க. யாராலும் இத நம்பவே முடியல. ஸ்டேடியம்ல இருக்கவங்க கத்துற சத்தம் வெளியில போற அபிஷேக்குக்கும் கேக்கும். இவ ஜெயிச்சிட்டான்னு தெரிஞ்சு அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இவ அந்த ஜெயிச்ச ஃபீல்ல உட்கார்ந்து ரொம்ப அழுவா. ஒருவேளை வெற்றியோட அந்த ஃபீலிங் கண்ணீரா தான் இருக்கும் போல. டிவிலையும் போன்லயும் உலகத்துல எல்லா இடத்துலயும் இத பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க இவளோட வெற்றிய. நம்ம ஹீரோயினோட குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் ஓடி வந்து ஸ்டேடியம்ல இவளை தூக்கி வச்சு சுத்திட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம அபிஷேக் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாரு ரோட்ல. ஒரு வழியா எல்லா தடையையும் மீறி நம்ம ஹீரோயின் இப்போ ஜெயிச்சிட்டா. அப்புறம் அந்த இடத்த சீனை கட் பண்ணா நம்ம அபிஷேக்க காட்டுவாங்க. மறுநாள் அவரு குடிச்சு நல்லா மட்டையாகி அந்த பிச்சில தான் படுத்து கிடப்பாரு. யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்காரு. தப்பு செஞ்சுட்டு போலீஸ சரணடைகிறது ஒரு ரகமா, அந்த தப்ப சரி பண்ணிட்டு சரணடைகிறது இன்னொரு ரகம். நான் என் தப்ப சரி பண்ணிட்டேன், யாராவது போலீஸுக்கு கால் பண்ணுங்கன்னு பணாத்திட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. வந்து அவர் குடிச்சிட்டு இருக்க பாட்டில் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு வாங்க கோச்சிங் ஆரம்பிக்கலான்னு கூப்பிட்டு இருக்கா. அபிஷேக்கு அதை பார்க்கும்போது ஷாக்கா தான் இருக்கும். ஆனாலும் சாரின்னு கேட்பாரு. திரும்ப சொல்லுங்கன்னு இவ ஒரு 10 சாரியை கேட்டே வாங்கிப்பா. ஒரு வழியா மனுஷ்டா போல நம்ம அபிஷேக்க. நம்ம கிட்ட இருந்து சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயம் பறிக்கப்படும் போது அதை விட இன்னும் பெட்டரா ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும்ன்ற அந்த கருத்தோட இந்த படத்தை ரொம்ப அழகா முடிச்சிருப்பாங்க. படம் சூப்பரா இருந்ததுல உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் இந்த மாதிரியான சூப்பரான படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். தேங்க்யூ.